ஹலோ வணக்கம். இன்றைக்கி 12th ஃபிசிக்ஸில் 8th யூனிட் ஒரு சம் பார்ப்போம். ஒரு வெள்ளி உலோகப் பரப்பின் மீது 300 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட கதிர்வீச்சு படும்போது ஒளி எலக்ட்ரான்கள் வெளிப்படுமா? வெள்ளியின் வெளியேற்று ஆற்றல் எத்தனைனா 4.7 எலக்ட்ரான் வோல்ட். சரி, இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டானின் ஆற்றல் E = h மியூ. இந்த மியூக்கு ஃபார்முலா பார்க்க போனோம்னா மியூ = c/λ. இப்போ அப்ளை பண்ணிடலாம். E = h, மியூட மதிப்பு c/λ. இது எந்த அலகுலைனா ஜூல் அலகில்னு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. தென் அடுத்து நம்ம இதையே எலக்ட்ரோவோல்ட் அலகுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். E = h c/λ எலக்ட்ரோவோல்ட். இது எலக்ட்ரோவோல்ட் அலகில். இப்போ எலக்ட்ரோவோல்ட் அலகாக மாற்றியாச்சு. இப்போ ஹச்னா இப்போ ஃபார்முலாவில் ஒவ்வொரு இதுக்கும் மதிப்பு பார்ப்போம். ஹைச்சோட மதிப்பு ஹைச் மீன்ஸ் பிளாங்க் மாறிலி. (6.626 × 10⁻34). தென் அடுத்து சினா என்னதுன்னா ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ அலகு ms-1. சரியா? லாம்டா அலைநீளம். அலைநீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 300 நானோமீட்டர். கொஸ்டினில் பாருங்கள், 300 நானோமீட்டர் அலைநீளம். அப்போ அலைநீளம் 300 நானோனா என்னதுன்னா 10⁻⁹. சரி, இனி என்னது பார்க்கணும்? ஈட மதிப்பு 1.6 × 10⁻⁹. சரி, இப்போ எல்லா மதிப்புமே நம்ம போட்டாச்சு. இனிமேல் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்போ E = h பிளாங்க் மாறிலியோட மதிப்பு 6.626 × 10⁻⁴. C 3 × 10⁸. அடுத்து c/λ. 300 × 10⁻⁹. அடுத்து எலக்ட்ரான் ஈட மதிப்பு 1.6 × 10⁻⁴. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மதிப்பு ரெண்டையும் பெருக்குவோம். 6.626 × 3 பெருக்குனேன்னா வர்ற ஆன்சர் என்னதுன்னா 19.87. 19.87 இன்ட்டு 10 அடுக்கு -34. 10 அடுக்கு 8 -34 8 போச்சுன்னா மீதி எத்தனைனா 10⁻26. பை 300 1.6 பெருக்குனேன்னா என்னது கிடைக்கும்னா 480. இன்ட்டு 10⁻⁹ 10⁻⁻19 எத்தனை ஆகுது? 10⁻28. சரி, இப்போ 480 அதை நம்ம எப்படி மாற்றலாம்? 4.8 100 பெருக்குனா 480 வருது. 100னா எத்தனை? 10 2 அடுக்கு. அப்போ 19.8
87 இன்ட்டு 10⁻26 கீழே வந்து என்னது வரும்னா 4.8 இன்ட்டு அந்த 100 வந்து 10 ஸ்கொயர் இன்ட்டு 10⁻28 இருக்கு. இப்போ மேலே உள்ளது மாதிரியே மாற்றுவோம். 10⁻26 கீழேயும் கொண்டு வந்துடும். அப்போ பாருங்கள் 19.87 இன்ட்டு 10⁻26 மேலே இருக்கு. கீழே 4.8 இன்ட்டு 10 10⁻28 2 போச்சுன்னா 10⁻26. இப்போ மேலே அடுக்கும் கீழே அடுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இனி 19.87 4.8 டிவைட் பண்ண வர்ற ஆன்சர் என்னதுன்னா 4.14 எலக்ட்ரான் வோல்ட். 19.87 4.8 வந்து டிவைட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. அப்போது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் என்னதுன்னா ஒரு கொஸ்டினில் உள்ள மாதிரி கதிர்வீச்சு நடக்கும்போது ஒளி எலக்ட்ரான்கள் வெளிப்படுமான்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெளியேற்ற ஆற்றல் வந்து 4.7 எலக்ட்ரான் வோல்ட். நம்மளுக்கு 4.14 எலக்ட்ரான் வோல்ட் தான் வருது. அப்போ கதிர்வீச்சு வெளிப்படுமானா கதிர்வீச்சு வெளிப்படாது. ஃபைனலாக நீங்கள் எழுதிக்கலுங்க. கதிர்வீச்சின் போது ஒளி எலக்ட்ரான்கள் வந்து வெளிப்படாது. ஏன்னா வெள்ளியின் வெளியேற்ற ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.